பணம் அப்படிங்கிறது இருக்கு பார்த்தீங்களா, அத வந்து நீங்க கடனாவும் பயன்படுத்தலாம், சொத்தாவும் பயன்படுத்தலாம். சும்மா ஏதோ பொருள வாங்கினேன், செலவழிச்சேன் அப்படின்னு சொல்லி குடுக்காம, அத நீங்க சொத்தா பயன்படுத்தி அந்த காசு உங்களுக்காண்டி வேலை செய்யணும். நீங்க காசுக்காண்டி கஷ்டப்பட்டு நாயா பாயா வேலை செய்றீங்க. பட் அந்த காசு உங்களுக்காக வேலை செஞ்சா, அதோட மதிப்பே வேறங்க. நீங்க காசுக்காக வேலை செய்றவங்கள யாரும் மதிக்க மாட்டாங்க. பட் காசு உங்களுக்கு வேலை செஞ்சா உங்கள தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. நீங்க ஒரு முதலாளியாவோ, நல்ல பெரிய வீட்ல நல்லா பெரிய பங்களாவோட வசதியா வாழணும்னு நெனச்சீங்கன்னா, தயவு செஞ்சு சொல்றேன். தயவு செஞ்சு காச சேவ் பண்ணுங்க, சேவ் பண்ணுங்க, சேவ் பண்ணுங்க. சேவ் பண்றேன்னா இப்படி சொல்லிட்டு இருக்கான்னு நீங்க ஃபீல் பண்ணலாம். பட் அது நான் சொல்றது உங்களுக்கு இன்னைக்கு புரியாது. பின்னாட்கள்ல தான் புரிய வரும். நம்ம அன்னைக்கே 4 காசு சேர்த்து வச்சிருந்தா நம்ம நல்லா இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாரி நீங்க பின்னால ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாரி இல்லாம இருக்கிறது உங்களுக்கு தயவு செஞ்சு கஞ்சப்பட்டுலாம் நீங்க இருக்க வேணாம். கஞ்சப்பட்டு இருக்கவே வேணாம். உங்ககிட்ட காசு வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த காசுல கண்டிப்பா ஒரு ரூ. 1000 ரூ. 200 தானம் பண்ணுங்க. தப்பே கிடையாது. உங்களால முடிஞ்ச சின்ன சின்ன உதவி செய்யுங்க. என்னடா எனக்கே வழி இல்ல அப்படின்னு சொல்லாதீங்க. ஒரு 100, 200 முடிச்சாலும் நீங்க கண்டிப்பா செய்யலாம். ஒரு 500, 1000 சாப்பாடு வாங்கி குடுத்தாலும் சரிதான் இல்லாதவங்களுக்கு. ஸோ அந்த மாரி ஹெல்ப் பண்ணுங்க. நம்ம இறக்கி இறக்கி தான் ஏணியில தண்ணி ஊறுங்கிற மாரி கண்டிப்பா நம்ம அந்த அந்த சிஸ்டம வந்து நீங்க கரெக்ட்டா ஒரு பாசிட்டிவா வச்சீங்கனாலே பணம் கண்டிப்பா பாசிட்டிவா உங்கள தேடி வரும் அப்படிங்கிற நம்பிக்கை தான் இருக்கு.